ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கார்த்தியாவுக்கு கல்யாணம் ஆனதை நினச்சி சேரன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தம்பிங்க எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடி சேரன் சந்தோஷப்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் நிலாவும் வேலைக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் சோழன், பல்லவன், பாண்டியன் இவங்க 3 பேரும் சேரன் பார்த்து, அண்ணே இப்போ நீங்கள் நார்மலாக தானே இருக்கீங்க, எதையும் நினச்சி வருத்தப்பட மாட்டீங்களா, நாங்கள் வேலைக்கு போகலாமா அப்படின்னு சோழனும் பாண்டியனும் கேட்க, பல்லவனும் ஆமாண்ணே நானும் கேட்கணும்னு இருந்தேன், நீங்கள் நார்மல் தானே, நீங்கள் நார்மலாக தெரிஞ்சாதானே என்னாலையும் ஒழுங்காக படிக்க முடியும் அப்படின்னு பல்லவனும் சொல்ல, உடனே சேரனாவோ, டேய் பல்லவா, நான் நார்மல் தான்டா, நல்லா தான்டா இருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லைடா, நீங்களாம் இருக்கீங்களா எனக்கு, சோழா, பாண்டியா, நான் நார்மலாக தான்டா இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கும்போது எனக்கு வேறு எந்த கவலையும் இல்லைடா, நல்லா இருக்கேன்டா, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கடா, நானும் வேலைக்கு கிளம்பணும், பல்லவா நீயும் போயிட்டு வாடா, நல்லா படிடா அப்படின்னு சேரன் கவலையை மறந்து நார்மலாக பேச, சரிண்ணா நாங்கள் நைட்டு சீக்கிரம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க 3 பேரும் வீட்டில் இருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் சோழன் மட்டும் வெளியில் உட்காந்துருக்கிற அப்பா நடேசன்கிட்ட போய், இங்கே பாருங்க அண்ணன் ரொம்ப கவலையாக இருக்குது, நாங்கள் போயிட்டாலும் அண்ணனை கொஞ்சம் பார்த்துக்கங்க, இப்போயாவது கொஞ்சம் பொறுப்பாக இருங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அதுக்கு நடேசனோ, டேய் போடா போ, இவருக்கு அப்படியே அண்ணன் மேலே பாசம் பொத்துக்கிட்டு வலியுது, போடா, அவனுக்கு தெரியாத அவனை பார்த்துக்கிறதுக்கு, போடா, என்னையை பார்த்துக்கவே என்னால் முடியாது, இதில் உன் நொண்ணனை வேற பார்த்துக்கணுமா, போடா போயிரு அப்படின்னு நடேசன் சொல்ல, பாண்டியன் வந்துட்டு சோழன்கிட்ட, நீ எதுக்கு அந்த ஆளுக்கிட்டலாம் சொல்கிற, அந்த ஆள் அப்படித்தானே, அந்த ஆளுக்கிட்ட போய் ஏன் சொல்கிற, வா அப்படின்னு பாண்டியன் சோழனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ நடேசன், ஆமாம் பெரிய அண்ணன் தம்பிங்க, போங்கடா போங்க, நானா வந்து உங்கள் நொண்ணனை பேச சொன்னேன்னு பாண்டியனை பார்த்து நடேசன் சொல்கிறாரு. இதுக்கு அடுத்த சீனில் சேரன் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து மாமா அப்படின்னு சத்தம் கேட்குது. உடனே சேரன் திரும்பி பார்த்ததும் அங்கே கார்த்தியா நிற்கிறாங்க. உடனே சேரன் அண்ணாவோ, ஏ கார்த்தியா, என்ன இங்கே இருக்கிற, அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிரும், இங்கேருந்து உடனே கிளம்பு கார்த்தியா அப்படின்னு சேரன் பதட்டத்தோட பேசுகிறாரு. அதுக்கு கார்த்தியாவோ, மாமா என்னால் உன்னை மறந்து வேற யாரு கூடயும் வாழ முடியல மாமா, நேற்று கூட அவர்கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன், இனிமேல் வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும், உன்னை மறந்துட்டு வேற யாரு கூடயும் என்னால் வாழ முடியாது மாமா, எனக்கு வாழவும் பிடிக்கல மாமா, அப்படி இங்கேருந்து என்னை நீ திரும்பவும் போக சொல்கிறதா இருந்தால் நீயே என்னைய கொன்று போட்டுருமாமா, என்னை மட்டும் திரும்ப அங்கே போக சொல்லாத மாமான்னு கார்த்தியா சொல்ல, அதுக்கு சேரனும், கார்த்தியா நீ என்ன பேசுகிற, சுயநலவாடாக தான் பேசுகிறியா, இரு நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் இரு அப்படின்னு சேரன் சொல்லவும், அதுக்கு கார்த்தியாவோ, மாமா அதுக்கு அவசியமே இல்லை, நான் என்ன பேசினாலும் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் சதீஷுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன், இப்போ நான் எங்கள் அம்மா அப்பாவோட மகளாக ஒன்றும் இங்கே வரல, அவங்க தான் என்னைய யாரோ ஒரு ஆளுக்கு கட்டி கொடுத்துட்டாங்களே, இப்போ அவங்க யாரோ நான் யாரோ, அதனால் நான் நேற்று கல்யாணம் முடிஞ்ச உடனே சதீஷுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அதுக்கு சதீஷும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, சரி கார்த்தியா நீ போய் உன் மாமா கூடயே வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டாரு, சதீஷும் ரொம்ப நல்லவர் மாமா, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு மாமா, இப்போ கூட அவரும் வரவான்னு கேட்டார், ஆனால் நான் தான் நீங்கள் எதுவும் நினச்சிடக்கூடாது அப்படின்னு வர வேணாம்னு சொன்னேன், எங்கள் அம்மா அப்பாவை சதீஷு பார்த்துக்கிறாராமா, எங்கள் அம்மா அப்பா பார்த்து இனிமேல் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க மாமா, இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது எனக்கு ஒன்றே ஒன்று தான், இப்போ கூட என்னைய ஏற்றுக்குவீங்களா மாமா அப்படின்னு அழுதுகிட்டே கார்த்தியா கேட்க, அதுக்கு சேரனும், கார்த்தியா என்ன கார்த்தியா பேசுகிற, எனக்கு ஒன்றுமே புரியலை கார்த்தியா, உனக்கு நேற்று தான் கல்யாணம் ஆகிருக்கு, அதுக்குள்ளேயும் கட்டின புருஷங்கிட்டேயே இன்னொருத்தவர் கூட வாழ போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிற்கிறியே, நான் என்ன சொல்ல கார்த்தியா, சதீஷுக்கு உடனே ஃபோன் பண்ணு கார்த்தியா, சதீஷை இங்கே வர சொல்லு அப்படின்னு சேரன் சொல்லவும், உடனே சதீஷுக்கு ஃபோன் பண்ணி கார்த்தியா இங்கே வர சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சதீஷ் வந்து சேரனை பார்த்து, எல்லாத்தையும் கார்த்தியா நேற்றே சொல்லிட்டாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு உங்கள் சூழ்நிலை நல்லா புரியுது, கார்த்தியாவுக்கு என்னையை விட நீங்கள் தான் முக்கியம், உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தா கூட வீட்டுக்கு தேடி வந்த பொண்ணை அவங்க அம்மா அப்பா கூட திரும்பி அனுப்பியிருக்க மாட்டேன், உங்கள் மனசு யாருக்கும் வராதுனே, அதனால் என்னையை விட கார்த்தியாவை நீங்கள் தான் நல்லா பார்த்துக்குவீங்க அப்படின்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது, பிடிக்காத வாழ்க்கையை கடைசி வரை வாழ்ந்து கஷ்டப்படுறத விட கல்யாணம் ஆகிட்டா என்னென்ன முறைப்படி விவாகரத்து வாங்கிக்கலாம், நான் விவாகரத்து கொடுக்க ரெடியாக இருக்கேன், அதுக்கப்புறம் நீங்கள் உடனே வாழ்க்கையை தொடங்கிடலாம், கார்த்தியாவோட அம்மா அப்பாவை நான் பார்த்துக்கிறேன்,
நான் சொல்ல வேண்டிய விதமாக சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறது என்னோட பொறுப்பு. ஆனால் நீங்கள் மட்டும் இனிமேல் கார்த்தியாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சதீஷு சேரன்கிட்ட கெஞ்சுறாரு. அதே சமயம் இதை எல்லாத்தையும் வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு இருந்த நடேசன் உள்ளே வந்து, டேய் என்னடா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க, அதுதான் அந்த பொண்ணே வருதுல, எத்தனை தடவை உன்னை தேடி தேடி வரும் பாரு, நேற்று தாலி கட்டின அந்த புருஷன் கூட வந்து உனக்காக எவ்வளவு தூரம் பேசுகிறேன், உனக்கு என்னடா கேடு, ஒழுங்கா இந்த சான்ஸையாவது பயன்படுத்திக்க, இதையும் விட்டுட்டேனா அப்புறம் வாழ்க்கை முழுக்க நீ அழுதுகிட்டே தான் இருப்ப, அதான் பார்த்தேல போகும்போது உன் தொம்பிய அண்ணனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, அப்போனா நீ எந்த அளவுக்கு கவலையாக இருந்திருப்ப எல்லாம் தெரியும்டா அப்படின்னு நடேசன் சேரனை பிடிச்சி திட்டுறாரு. அதுக்கப்புறம் கார்த்தியா, மாமா என்ன மாமா உங்களுக்கு பிரச்சனை, இவ்வளோ தூரம் எல்லாரும் சொல்கிறோம்ல மாமா, புரிஞ்சுக்கங்க மாமா, நீங்கள் போன்னு சொன்னால் நான் போயிடுவேன், ஆனால் இனிமே சதீஷு கூட சேர்ந்து ஒன்றா வாழ முடியாது மாமா, சதீஷுக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், சதீஷுக்கும் இது எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அவரோட நிலைமையும் இனிமேல் நினச்சி பாரு மாமா, தன்னோட மனைவி இன்னொருத்தவனை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம கூட வாழ முடியுமா அப்படின்னு அவரும் யோசிப்பார்ல மாமா, புரிஞ்சுக்க மாமா, இனிமே நீ என்னைய இங்கேருந்து போக சொன்னால் என்னால் போகவே முடியாது மாமா, அதுக்கு உன் கையாலேயே என்னைய இங்கேயே கொன்று போட்டுருமாமான்னு கார்த்தியா சொல்லவும், உடனே சேரன், ஏய் என்ன கார்த்தியா பேசுகிற, அப்படி பேசாத கார்த்தியா, நான் எதுக்கு கார்த்தியா உன்னைய கொல்லணும், எனக்கு இந்த இடத்துல என்ன செய்கிறேன்னே தெரியல கார்த்தியா அப்படின்னு சேரன் புலம்புறாரு. உடனே சதீஷ் வந்துட்டு சோழனுக்கு ஃபோனை போட்டு இங்கே நடக்கிற விவரத்தை சொன்ன உடனே சோழன் பாண்டியன் பல்லவன் இவங்களுக்கு ஃபோனை பண்ணி எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சோழனும் பாண்டியனும் பல்லவனும் 3 பேரும் சேர்ந்தும் திரும்பவும் சேரன் அண்ணங்கிட்ட, அண்ணே இந்த தடவையாவது சரியான முடிவு எடுனே, நீ எந்த அளவுக்கு வருத்தப்பட்ட அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியானே, தயவு செஞ்சு இனிமேல் தவறான முடிவு எடுக்காதனே அப்படின்னு பாண்டியன் சொல்லவும் சேரன் எதுவுமே பேசாமல் நிற்கிறாரு. அந்த சமயம் சோழனும் என்னென்னமோ சொல்லி சேரனை சமாதானப்படுத்துகிறாரு. பல்லவனும் சேரன்கிட்ட, அண்ணே ப்ளீஸ்ண்ணே எனக்காகண்ணே, இந்த தடவையாவது அண்ணியை திரும்ப வீட்டுக்கு அனுப்பிடாதனே அப்படின்னு பல்லவனும் சொல்ல, அப்போவும் சேரன் எதுவுமே பேசாமல் நிற்கிறாரு. அதே சமயம் இதுக்கப்புறமும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சதீஷ் வந்துட்டு சேரன் அண்ணன் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு கார்த்தியாவை கூப்பிட்றாரு. உடனே கார்த்தியாவும் தயங்கி தயங்கி சேரன் பக்கத்தில் வந்த உடனே சதீஷு சேரன் அண்ணன் கையையும் கார்த்தியா கையையும் பிடிச்சு 2 பேர் கையையும் ஒன்றா வச்சு சேர்த்து வைக்கிறாரு. அந்த நேரத்தில் சேரன், இல்லை வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்ல, ஆனால் சதீஷு எதையுமே கேட்காம, இதுக்கப்புறமும் கார்த்தியாவை அவங்க வீட்டுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ சதீஷு அங்கேருந்து கிளம்பும்போது சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் சதீஷுக்கிட்ட வந்து, அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, இந்த உதவியை மறக்கவே முடியாதுண்ணே, நீங்களும் எங்கள் அண்ணன் சேரன் மாதிரி தானே எங்களுக்கு, உங்களுக்கு இனிமே எந்த உதவி எப்போ தேவைப்பட்டாலும் இங்கே உங்களுக்கு 3 தம்பியாக இருக்கோம்ண்ணே, எப்போனாலும் கூப்பிடுங்க, உடனே வந்து நிற்கிறோம், நீங்கள் செஞ்ச இந்த உதவி சாதாரண உதவி இல்லைண்ணே, யாருமே இப்படி ஒரு முடிவை எடுக்கவே மாட்டாங்க, எங்கள் சேரன் அண்ணன் எவ்வளவு வருத்தப்பட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு தானே தெரியும், ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சதீஷுக்கிட்ட சோழன் பாண்டியன் பல்லவன் இவங்க 3 பேரும் ரொம்பவும் நெகிழ்ச்சியாக பேசுகிறாங்க.